சிவபெருமானை தினமும் வழிபட்டு வந்தாலே போதும், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பார்கள். அப்படி இருக்க சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் சந்தோஷத்திற்கு அந்த வீட்டில் பஞ்சமே இருக்காது. மகா சிவராத்திரி நாளில் விரதம் அனுஷ்டியுங்கள். ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், இல்லத்தில் ஐஸ்வர்யம் குடிகொள்ளும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி எந்த நாளில் வருகிறதோ அதை சிவராத்திரி என்கிறோம். இதை மாத சிவராத்திரி என்பர். மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று மகிமை மிக்கதாக போற்றப்படுகிறது. தேய்பிரை சதுர்த்தி திதியும் சிரவண நட்சத்திரமும் வியாபிக்கும் இரவு சிவராத்திரியாக ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. சிவனை மகா சிவன் என்று அழைப்பது இல்லை. அதே சமயம் சிவராத்திரியை மகா என்னும் அடைமொழியுடன் அழைக்கிறோம். இதில் இருந்தே இந்த இரவின் மகிமையை அறியலாம். அதேபோல் ஈசனை சதாசிவன் என்று சொல்கிறோம். வேறு எந்த தெய்வத்தையும் சதா சேர்த்து சொல்வதில்லை. சதா என்றால் எங்கும் எப்போதும் என்று அர்த்தம். எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவன் எம்பெருமான் ஈசன். அமரகோசம் என்ற சமஸ்கிருத நூலில் சிவம் என்றால் மங்களம், சுபம் என்ற அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இத்தகைய சிறப்பு பெற்ற சிவனுக்கு உகந்த ராத்திரியே சிவராத்திரி. மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி நாளில் வரும் சிவராத்திரி அன்று சிவன் கோவில்கள் முழு நேரமும் திறந்திருக்கும். விடிய விடிய சிவனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அன்று மாலையில் துவங்கி இரவு முழுவதும் விடிய விடிய பாராயணம், பஜனை, பூஜை, அபிஷேகம் என்று சிவாலயங்களில் அமர்க்களப்படும். பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 8:54 மணி வரை உள்ளது. இந்த முறை பிப்ரவரி 26 புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி வருகிறது. மகா சிவராத்திரி விரதமும் வழிபாடும் அன்றே நடைபெறும். இந்த வருடம் மகா சிவராத்திரி அன்று நிசித்த பூஜை முகூர்த்தம் நள்ளிரவு 12:09 மணி முதல் நள்ளிரவு 12:59 மணி வரை உள்ளது. மகா சிவராத்திரி நிசித்த பூஜை செய்ய விரும்புவோர் இந்த நல்ல நேரத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பிப்ரவரி 26 அன்று மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பிப்ரவரி 27 வியாழக்கிழமை அன்று விரதத்தை கைவிடுவார்கள். மகா சிவராத்திரி விரதத்தை முடிக்க வேண்டிய நேரம் காலை 6:48 மணி முதல் காலை 8:54 மணி வரை ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதன்பின் நடுப்பகலில் நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும். மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக 4 ஜாமங்களும் பூஜை செய்து வழிபட வேண்டும். அன்று இரவு முழுவதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோற்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது சிவதரிசனம் செய்து வழிபட வேண்டும். மகா சிவராத்திரி அன்று சிவனை காலையில் வணங்கினால் நோய்கள் தீரும். பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும். இரவில் வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம். திருவைக்காவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்காஸ்தானம் செய்த பலனும் தரக்கூடியது. சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டால் புத்திர தோஷம், திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும். சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும். லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல் இயல்பையும் நல்ல பலனையும் வழங்கும். உணவு நிவேதித்தல் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும். தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும். எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானமடைதலை குறிக்கும்.
வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களின் திருப்தியை குறிக்கும். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும். சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்க சிரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும். சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தியை வழிபாடு செய்வதும் நலம் பயக்கும். சர்வார்த்தி சித்தி யோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடு செய்தால் பித்ருக்களின் ஆசியால் எந்த காரியங்களிலும் வெற்றி பெறலாம். மகா சிவராத்திரி நாளில் துன்பங்களை போக்கும் பதிகங்கள் பாடி ஈசனை தொழ வந்த தீவினைகள் அனைத்தும் நீங்கும். வரவிருப்பவை நலமாக அமையும். சர்வ யோகங்களையும் அருளும் இந்நாளில் 4 கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் குடும்பத்தில் செல்வ வளமும் உடல் நலமும் நிறைந்து ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையே பாதுகாப்பாக சிறப்புடன் அமையும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.